ரஷ்யாவை சேர்ந்த ஒரு பெண்ணு பார்த்தா நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மலைப்பகுதியில் இருக்க ஒரு குகையில் பார்த்தா தங்கியிருக்காங்க. அவங்க கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 2 குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அந்த 2 குழந்தைங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா எங்களுடைய நண்பர்கள் தான் பாம்பு, நாங்கள் பாம்பு கூட தான் இருப்போம்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்காக ஷேர் பண்ணலாம் இருக்கேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற உத்தரகாண்ட் இந்த ஒரு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஸோ ராம தீர்த்த மலைன்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த ஒரு பகுதியில் பார்த்தோன்னா ரொம்பவும் அடர்வான பகுதி. ஸோ அங்கே பார்த்தோன்னா டேஞ்சரான அனிமல்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா ஒரு காட்டு பகுதினாலே பல விலங்குகள் பார்த்தீங்கன்னா அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பாம்பு இந்த மாதிரி நிறைய விஷமுள்ள அனிமல்ஸ்லாம் அந்த ஒரு மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் பார்த்தா தங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது நம்புற கதையாகவே இல்லையடான்னு கேட்டிங்கன்னா, இதை நம்பி தான் ஆகணும். இப்போ பார்த்தா இது லேட்டஸ்ட்டாக பயங்கரமான ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு இடத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய தடவை நிலச்சரிவு அபாயம் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி நடந்தும் இவங்க பார்த்தீங்கன்னா அங்கேயே தங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. எத்தனை வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்கணும்ல. ஸோ எத்தனை நாட்களாக வாழ்ந்துருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவங்களை எப்போ போலீஸ் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அது சுற்றுலாத்தலமாக வேறு மாற்றி வச்சுருக்காங்க. சுற்றுலாத்தலம் மாதிரி இல்லை. ஸோ அங்கே போகிற மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இதை கண்காணிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் செக் பண்ணி சொல்ல பார்த்தீங்கன்னா இவங்க உள்ளே இருந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோகர் கனல் இந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் என்ன நடந்திருக்குன்னா, அங்கே இருக்கிற ரொம்ப நிலச்சரிவு ஏற்பட்டதால் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மலை எல்லாம் பார்த்தீங்கன்னா அது போன மாதிரி ஆகிட்டு இருக்குது. இப்போ தான் போலீஸ்க்கு வேலை வந்திருக்கு. இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கா, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வு நடத்தணும். ஸோ அங்கே என்னென்ன நடந்திருக்கு, யாருக்குன்னா பிரச்சனை ஏற்பட்டிருக்கா, ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் அங்கே இருந்துக்கிட்டு இருக்குது, இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரீசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு குகையில் வெளிநாட்டு பெண், ரஷ்யாவை சேர்ந்த ஒரு பெண்ணு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்திருக்காங்க. அவங்க நடமாரத்தையும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, போலீஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள பிடிச்சி விசாரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வேறு யாரும் இல்லை, நீனா குடினா. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயசு 40. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரஷ்யாவை சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 குழந்தைகள் இருக்காங்க. பிரேமா 6 வயசு ஆகுது. இன்னொரு குழந்தை பார்த்தீங்கன்னா 4 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்தா 2016 இங்கே தங்கியிருக்கிறதா பார்த்தா சொல்லிக்கிட்டு வராங்க. அதாவது பார்த்தா கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் நீங்களே கவுண்ட் பண்ணி பாருங்கள். 2016, இது பார்த்தீங்கன்னா 2025, கிட்டத்தட்ட 9 வருஷமாக பார்த்தீங்கன்னா இங்கே தங்கி இருந்திருக்காங்க. நம்மெல்லாம் ஒரு நாள் 2 நாள் தனியாக போய் தங்கினாலே கொஞ்சம் பயப்படுவோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவங்க அங்கேயே தங்கியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவங்க பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து நம்மளுடைய இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா வணிக வீசாலேருந்து வந்தாங்க. ஸோ 2017 பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டைம் லைன் பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கிளம்பி ரஷ்யாவுக்கு போயிருக்கணும். அதை பார்த்தீங்கன்னா இவங்க தவிர்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு முடிவுக்கு வராங்க. அதாவது என்ன முடிவுக்குன்னா, கோவாவுக்கு போய் தங்கிடலாமே பார்த்தீங்கன்னா அங்கேயும் கிளம்பி போகிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடக்குது. எங்கே மாட்டிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் பார்த்தீங்கன்னா நேபாள் இந்த ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ என்னடா இங்கேயே நம்ம மாட்டி போனோன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கிற ஸோ இந்த ஒரு குகையை பார்த்தீங்கன்னா அவங்க சூஸ் பண்ணுறாங்க. சூஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இது நமக்கு சேஃபாக இருக்கும், இங்கே யாரும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபான இடத்துல பார்த்தா இவங்க தங்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு சேஃபாக இருக்குமே கண்டி, ஆனால் இவங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா தங்கி இருக்கிறவங்களுக்கு சேஃபாக இருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியில் பாம்புகள் இந்த மாதிரி விஷமுள்ள இந்த மாதிரி விலங்குகள்லாம் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, இவங்க எப்படிடா உயிர் வாய்ந்தாங்க? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 வருஷமாக பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி உயிர் வாய்ந்திருப்பாங்க? ஸோ இவங்களுக்கு ஃபுட்டு இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு மலைப்பகுதியிலேருந்து இறங்கி போய் பார்த்தீங்கன்னா மளிகை சாமான், காய்கறி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா விறகுலாம் எடுத்துகிட்டு வந்து இவங்களே சமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தியானம், யோகா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய வளரவும் ஆரம்பிக்கிறாங்க. நான் முன்னாடி இவங்களுக்கு 2 குழந்தை இருக்குன்னு தான் சொல்லியிருப்பேன். அதுதான் அங்கே இல்லை. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 குழந்தை இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களோட 3வது குழந்தை பார்த்தீங்கன்னா இவங்களோட ஹஸ்பண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா கணவர்கிட்ட இருக்குது. ஸோ அவங்க எங்கே இருக்காங்கன்னா இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா தொழிலதிபராக பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் விசாரிக்க சொல்ல
பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லிக்கிட்டு வராங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பாம்புகளும் விஷ ஐந்துகளும் எங்களுடைய நண்பர்கள்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்கள எந்த ஒரு விஷ ஜந்துக்களும் பார்த்தீங்கன்னா எதுவும் செய்யாதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ இது என்ன செஞ்சாலும் எங்களுக்கு என்ன தொந்தரவும் இல்லை, நாங்கள் இங்கே ஹாப்பியாக தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல விஷயத்த பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு வீடியோ பிடிச்ச லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.